ஒரு சராசரி வாலிபன் எவ்வளவு சோதிக்கப்படுகிறான், எவ்வளவு பாவத்துக்குள்ளாக விழுகிறான். ஏதோ ஒரு விதத்துல அவருக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கும். ஆனா ஒருபோதிலும் அவர் பாவத்துல விழவில்லை. பாவம் செய்யாம இருந்தார்ன்றது மட்டும் இல்ல, எல்லா நீதியையும் செய்தார். அப்படின்னு அர்த்தம். எங்க போகணும்னு தேவன் சொன்னாரோ அங்க போனார். என்ன செய்யணும்னு பிதா சொன்னாரோ அதை செய்தார். என்ன சொல்லணும்னு பிதா சொன்னாரோ அதை சொன்னார். முழு வாழ்க்கையுமே பூரண கீழ்ப்படிதல் வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை கீழ்ப்படுத்திட்டே வரார், ஒண்ணு விடாம. கடைசியாய் அவருடைய கீழ்ப்படிதலிலே மிக உச்சகட்டமான கீழ்ப்படிதல் எது? சிலுவைக்கு நான் போறேன்னு எந்திரிச்சு போனார் பாருங்க, அங்க பாடுபட்டார் பாருங்க. அதுதான் அவருடைய உச்சகட்டமான கீழ்ப்படிதல். மரணத்தில் உச்ச நிலைக்கு வந்த அவருடைய பூரண கீழ்ப்படிதலின் வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மளை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவுடைய பூரணத்தின் நிமித்தமாய் நாம பூரண நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம்.